2026 சட்டமன்ற தேர்தலில் விவசாய சங்கங்கள், பொதுநல அமைப்புகள் அதிமுகவிற்கு ஆதரவு தர வேண்டும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரியில் உள்ள பூரணாங்குப்பத்தில் கடலூர் மாவட்ட விவசாய சங்கங்கள், பொதுநல அமைப்புகள், குடியிருப்போர் நலச்சங்கங்களுடன் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கலந்துரையாடினார். அடிப்படையில் தான் ஒரு விவசாயி என்று கூறிய இபிஎஸ் அதிமுக ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை பட்டியலிட்டார். ஒவ்வொரு அமைப்பைச் சேர்ந்தவர்களும் அந்த அமைப்புக்கு சார்ந்த தொழில் செய்கின்றவர்கள் என்ன இடர்பாடுகள், பிரச்சனைகள் இருக்குது என்றெல்லாம் தெளிவாக என்னுடைய கவனத்தை கொண்டு வந்திருக்கிறீங்க. அதையெல்லாம் நாங்களுடைய அதிமுக ஆட்சி உங்களோடு நீங்கள் எல்லாம் நினைத்தால்தான் வரும். சும்மா வாயில் பேசலாம் வராது. யதார்த்தமாக பேசுகிறேன். எனக்கெல்லாம் வாரிசு வரணும், அப்படி வரணும் எங்களுக்கெல்லாம் கிடையாது. ஒரு நல்ல ஆட்சி மக்களுக்கு தர வேண்டும், அதுதான் எங்களுடைய நோக்கம். கடலூரில் புதிய பேருந்து நிலையத்தை இடமாற்றம் செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வரும் 15ஆம் தேதி பொதுநல அமைப்புகள் நடத்தவுள்ள போராட்டத்திற்கு அதிமுக ஆதரவு தெரிவிக்கும் என்றும் இபிஎஸ் கூறினார். அதிமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சரியாக இருந்ததாக குறிப்பிட்ட எடப்பாடி பழனிசாமி, மக்களுக்கு நல்லாட்சி தர வேண்டும் என்பதுதான் தங்களின் நோக்கம் என்றார். (2026) தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றால் தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சிதான் அமையும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மீண்டும் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். அண்மையில் தமிழ் நாளேடுகளுக்கு பேட்டியளித்த அமைச்சர் அமித்ஷா, தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்றும் அதில் பாரதிய ஜனதா அங்கம் வகிக்கும் என்றும் கூறியிருந்தார். இதனைத் தொடர்ந்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய எடப்பாடி பழனிசாமி, 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என்றார். இந்நிலையில் ஆங்கில நாளிதழ் ஒன்றிற்கு பேட்டியளித்துள்ள மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, தங்கள் கூட்டணி வென்றால் தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி அமையும் என்று மீண்டும் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். அதாவது, தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றால் அந்த அரசில் பாஜக அங்கம் வகிக்குமா என்ற கேள்விக்கு ஆம் என்று அமித்ஷா பதிலளித்துள்ளார். இதேபோன்று பழைய நேர்காணலின் போது தேசிய ஜனநாயக கூட்டணியில் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் இணையுமா என்ற கேள்விக்கு இன்னும் சில காலத்தில் அனைத்தும் தெளிவாகிவிடும் என்று அமித்ஷா கூறியிருந்தார். அதன் பிறகு நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழகத்தின் செயற்குழு கூட்டத்தில் விஜய் முதலமைச்சர் வேட்பாளர் என்றும் கூட்டணி குறித்த முடிவுகளை எடுக்க அவருக்கு மட்டுமே அதிகாரம் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் தாவேக கூட்டணியில் இணைக்க முயற்சி நடைபெறுகிறதா என்று அமித்ஷாவிடம் ஆங்கில நாளேடு கேள்வி எழுப்பியது. அதற்கு பல கட்சிகளை ஒரே கூட்டணியில் கொண்டுவர முயற்சித்து வருவதாக அமித்ஷா பதிலளித்துள்ளார். இந்நிலையில் பாஜகவுடன் கூட்டணி அமைக்கப் போவதில்லை என்பதில் 100 அல்ல 1000% உறுதியோடு இருப்பதாக தாவேக கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். கண்டிப்பா உள்துறை அமைச்சர் எங்களோட செயற்குழுவோட தீர்மானங்கள்லாம் அவர் பார்க்காம இருந்திருக்க மாட்டாரு. அவர் கண்டிப்பா கன்வே பண்ணிருப்பாங்க இங்க இருக்கிற லீடர்ஸ். நாங்க எங்க நிலைப்பாட்டுல மிக உறுதியா இருக்கோம். 100% இல்ல 1000% உறுதியா இருக்கிறோம். கண்டிப்பாக எங்கள் கொள்கை எதிரியுடன் எந்தவித நேர்முகமோ மறைமுக கூட்டணியோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோ கண்டிப்பா எப்பொழுதும் இருக்காது. அதை நான் உறுதியா எங்க வெற்றி தலைவர் அவர்களின் சார்பாகவும் எங்க கட்சியின் சார்பாகவும் மிக தெளிவாக நான் இங்க நான் பதிவு பண்ண விரும்புறேன். இந்நிலையில் பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்று அதிமுக ஆட்சி அமைக்கும் என கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பதிலடி கொடுத்துள்ளார். தெளிவா சொல்லிட்டேனே, பெரும்பான்மையுடன் அதிமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும். நன்றி, வணக்கம். பாமக நிறுவனர் ராமதாஸின் தைலாபுரம் வீட்டில் சென்னையைச் சேர்ந்த தனியார் துப்புரவு துறையினர் சோதனையிட்டு வருகின்றனர். விருதாச்சலத்தில் நேற்று நடைபெற்ற வன்னியர் சங்க பொதுக்குழு கூட்டத்தில் பேசிய பாமக நிறுவனர் ராமதாஸ், தைலாபுரம் வீட்டில் தான் அமரும் இருக்கைக்கு அருகே ஒட்டு கேட்கும் கருவி வைக்கப்பட்டிருப்பதாக குற்றம் சாட்டியிருந்தார். மேலும் அதிக விலை கொண்ட அந்த ஒட்டு கேட்கும் கருவி லண்டனில் இருந்து வாங்கப்பட்டதாகவும் ராமதாஸ் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் சென்னையைச் சேர்ந்த தனியார் துப்பறிவு துறையினர் ராமதாஸ் வீட்டில் சோதனையிட்டு வருகின்றனர். தனியார் துப்பறிவு துறையினர் ஆய்வு செய்து அறிக்கை அளித்த பின்னர் அது குறித்து சைபர் கிரைம் பிரிவில் புகார் அளிக்க ராமதாஸ் திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது.
இதனிடையே வீட்டில் சோதனையிடும் தனியார் துப்பறிவு துறையினர் தரும் அறிக்கைக்கு பின்னர் நடவடிக்கை எடுக்கப்படும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் உறுதிப்படுத்தியுள்ளார். சார், இது தொடர்பாக சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுப்பீங்களா ஐயா? ஒட்டு கேட்கும் கருவி பொருத்தப்பட்டது தொடர்பாக சட்ட நடவடிக்கை எடுக்க போறீங்களா? அதை இப்போ அவங்க ஆய்வு பண்ணி என்ன ரிப்போர்ட் நமக்கு கொடுக்குறாங்களோ அதனால எப்படி எல்லாம் செய்ய முடியும். மற்ற செய்திகளை இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். உலகின் கவனத்தை ஈர்த்த திருமணம், தெய்வீகத்துடன் கூடிய பிரம்மாண்டம், உலக அரங்கை தழுவிய பாரதத்தின் பாரம்பரியம், இந்தியாவை உலகிற்கும் உலகை இந்தியாவுக்கும் கொண்டு வந்த நிகழ்வின் நினைவுகள். பேண்ட் பாஜா பாரத் இன்று இரவு 9 மணிக்கு. மதுரை மாநகராட்சியில் வரி வசூலில் முறைகேடு செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் பாஜக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மதுரை மாநகராட்சியில் சொத்து வரியை குறைத்து வசூலித்ததில் அரசுக்கு பல கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இது தொடர்பாக திமுக மாநகராட்சி மண்டல தலைவர்கள் கூண்டோடு ராஜினாமா செய்தனர். முன்னாள் உதவி ஆணையர் உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்நிலையில் வரி முறைகேட்டை கண்டித்து பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தலைமையில் போராட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய நயினார் நாகேந்திரன் 2026 ஏற்பட போகும் ஆட்சி மாற்றத்திற்கு அமித்ஷா தற்போதே வாழ்த்து தெரிவித்து விட்டதாக கூறினார். அமித்ஷா டெல்லியிலிருந்து பிளைட் தமிழ்நாட்டுக்கு ஏறுகிறார்னு சொன்னாலே ஒரு நடுக்கம் இருக்கு திமுக காரங்களுக்கு. இன்னைக்கு கூட பத்திரிகையில் இன்னைக்கு செய்தி வந்திருக்கிறது. அமித்ஷா அவர்கள் பேசியிருக்கிறார்கள், தமிழ்நாட்டில் மிகப்பெரிய மாற்றம் வரப்போகிறது, ஆட்சி மாற்றம் வரப்போகிறது, அந்த மாற்றத்திற்கு காரணமாக இருக்கிற தமிழக மக்களுக்கு எனது நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று அட்வான்ஸா இன்னைக்கு அமித்ஷா அவர்கள் பேசியிருக்கிறார். உலகிலேயே அதிகமான வேகத்தில் இன்டர்நெட் சேவை வழங்குவதற்குரிய ஆராய்ச்சியில் ஜப்பான் வெற்றியடைந்திருக்கிறது. அதன் பின்னணி குறித்து வரைகலை மூலம் விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் சிவரஞ்சனி. உலகத்திலேயே அதிவேகமான இன்டர்நெட் சேவையை பயன்படுத்த முடியும்னு ஜப்பான் இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த அளவுக்கு வேகமாக இன்டர்நெட்டை பயன்படுத்த முடியலுமா அப்படின்னு நாம் ஆச்சரியப்படுற அளவுக்கு அது இருக்கு. அதனுடைய அளவு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1.02 பீட்டாபிட்ஸ் பெர் செகண்ட். இது எந்த அளவுக்கு வேகமானது அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பிராட்பேண்ட் கனெக்ஷனை விட பல மில்லியன் மடங்கு இது அதிகமான வேகத்தில் இருக்கும். அந்த அளவுக்கு வேகம் தரக்கூடிய இன்டர்நெட் தான் இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. சரி, இதனால நாம எந்த அளவுக்கு பதிவிறக்கத்தை சீக்கிரம் பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு 4 GB கொண்ட ஒரு திரைப்படத்தை 0.0003 வினாடிகள்ல நீங்க பதிவிறக்கம் செய்யலாம். அதாவது ஒரு வினாடி கூட அதுக்கு ஆகாது அப்படின்றதுதான் அதனுடைய எடுத்துக்காட்டு. 20 GB 2K படத்தை நீங்க 0.0015 வினாடிகள்ல பதிவிறக்கம் செய்ய முடியும். இப்போ நெட்ஃபிளிக்ஸை நம்ம உதாரணமா எடுத்துக்கிட்டோம்னா, நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லா படம், எல்லா சீரீஸ், எல்லா டாக்குமெண்ட்ரிஸ், அதுல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கண்டென்ட்டையும் நீங்க ஒரு வினாடியில டவுன்லோட் பண்ண முடியும். அந்த அளவுக்கு இது வேகமா இருக்கக்கூடியது. இன்னும் சில உதாரணங்களை நாம இதுக்கு பார்க்கலாம். இப்போ ஸ்டீம் கேம்னு சொல்லுவாங்க, அதோட மொத்த லைப்ரரி, அதுல இருக்கக்கூடிய எல்லா கேம்ஸையும் நீங்க 10 வினாடிகள்ல எடுத்துட முடியும். அதே மாதிரி 1.27 லட்சம் ஆண்டுகள்ல நம்ம எந்த அளவுக்கு மியூசிக் கேட்க முடியுமோ, இசையை கேட்க முடியுமோ, அந்த அளவுக்கான இசையை நீங்க ஒரு வினாடியில பதிவிறக்கம் செஞ்சிடலாம். அதே மாதிரி ஒரே சமயத்துல 8K வீடியோவா இருக்கக்கூடிய 10 மில்லியன் வீடியோக்களை நீங்க ஸ்ட்ரீம் பண்ணி பார்க்க முடியும். அந்த அளவுக்கு இந்த இணைய சேவையோட வேகம் அப்படின்றது இருக்கும். சரி, இதை எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஜப்பானோட NICT விஞ்ஞானிகள் தான் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஜப்பான்ல அவங்களுக்கு இதுக்கு போதுமான அளவு உள்கட்டமைப்புகள் இருக்கு இந்த கண்டுபிடிப்புகளுக்கு. அது மட்டும் இல்லாம ஃபைபர் ஆப்டிக் கேபிளை அவங்க முன்பே பயன்படுத்த தொடங்கிட்டாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜா இருக்கு. அது மட்டும் கிடையாது, ஜப்பானை பொறுத்த வரைக்கும் அங்க குறைந்த விலையில இப்ப வரைக்கும் இணைய சேவை கிடைக்குது. ஜப்பானுக்கு அடுத்தபடியா இந்தியாவில தான் குறைந்த விலையில இணைய சேவை கிடைக்குது. முதலிடத்துல ஜப்பான் இருக்காங்க. இப்ப இந்த புதிய கண்டுபிடிப்பு பிற்காலங்கள்ல 6G சேவையை கொண்டு வரத்துக்கு உதவும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சரி, இப்ப இவங்க கண்டுபிடிச்சிருக்க இந்த ஸ்பீடை நம்ம வீட்டுல பயன்படுத்த முடியுமா அப்படின்னு கேட்டா தற்போதைக்கு அதுக்கு வாய்ப்பு கிடையாது. இன்னும் பல வருடங்கள்
நாட்கள் கழித்து தான் அதை எப்படி வீட்டிற்கு கொண்டு வரலாம், வீட்டில் இந்த அளவு ஸ்பீடை பயன்படுத்த முடியுமா அப்படின்றது தொடர்பாலாம் இவங்க பேசி முடிவெடுப்பாங்க.